ஹே எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். பாஸ்ட் அவுட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2022லேருந்து 2026 வரைக்கும் எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 10 சிடிசி வரைக்கும் தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 26, 2025க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட், நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் இன்டர்வியூ, நெக்ஸ்ட்டு இன்பர்சன் இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசென்ஜர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 years ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 15 years ஃபுல் டைம் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் 2024, 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 25th August 2025க்கு முன்னாடி அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹெச்எஸ்சி, யூஜி, பிஜி கிராஜுவேட் எதுவாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2025 பாஸ் அவுட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 1 to 2 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கேயும் வந்து 0 to 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 2024, 2025 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் டெஸ்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு உங்களுக்கு 0 to 4 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் கேர் சப்போர்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நோய்டா. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 0 to 24 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் எது பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் ஜாப்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். இந்த ஜாபுக்கு உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 to 8 LPA வரைக்கும் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி
பொசிஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ உங்களுக்கு 0 to 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்க ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதாக. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அனலிஸ்ட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து காமர்ஸ், ஃபைனான்ஸ், அக்கௌண்டிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஆவாசாஃப்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினி இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ இந்த ஜாப்க்கு 2025 பாஸ்ட் அவுட் மட்டும்தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இதை தவிர இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் நடக்கும், நெக்ஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ, அடுத்து ஹெச்ஆர் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஹியர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அனலிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா குருகிராம். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் 2023 2024 பாஸ் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிகாம், பிஏ, பிபிஏ, பிஎஸ்சி இந்த மாதிரி டிகிரிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த எல்லா ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.